வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் முடிக்கின்ற என் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தப்னைல் இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது ஒரு மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கும் நார்மலாக மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும், இதில் என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்குது, இதில் என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்குது, எது வந்து டெக்னிக்கலாக இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போகிறப்ப மார்க்கெட்டிங் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க, இல்லை நார்மலாக மார்க்கெட்டிங் போகிறீங்க அதில் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கலாமா இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கலாமா, இப்போ ட்ரெண்டில் என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்குது, எதுக்கு படித்தா என்ன மாதிரியான ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை மார்க்கெட்டிங் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எம்பிஏ மார்க்கெட்டிங் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ ரெண்டில் எது கவர்மெண்ட் ஜாபுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், இல்லை ப்ரைவேட்லேயே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியில் இது ரெண்டு எடுத்தவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து முக்கியமாக வந்து என்னால் கிளைண்ட்டை நல்லா இன்ட்ராக்டிவாக பேச தெரியும், என்னோட ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக வாங்குற அளவுக்கு என்னால் வந்து பேசி கன்வீன்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னு இந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அதில் மார்க்கெட்டிங் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெஸ்ட்டாக இருக்குமா, இதில் என்னென்ன மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்குது, ப்ளஸ் எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது ட்ரெண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் படிக்கணும், மார்க்கெட்டிங் படிக்கலாமா இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாமா, எது டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களோட கெரியர் போகிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் எல்லா மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். மார்க்கெட்டிங் அப்படின்னா நார்மலாக நிறைய பேருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதாவது ப்ராடக்ட்டை வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசி நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசி உங்கள் ப்ராடக்ட்டை ஈஸியாக வாங்க வைக்கிறதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் உங்களுக்கு. இந்த இடத்துல ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட் மட்டும் இல்லை உங்களுக்கு, அது வந்து பார்த்தோம்னா ஒரு பேங்க் ரிலவெண்ட்டான பாலிசியாக இருக்கலாம், அது ரிலவெண்ட்டான ஸ்கீமாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ரிலவெண்ட்டான பாலிசி ஸ்கீம், யாரோட பிளான் இந்த மாதிரியாக கூட இருக்கலாம், உங்களுக்கு சிவில் ரிலவெண்ட்டான பிளானை கூட மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட் எந்த டைப் ஆஃப் ப்ராடக்டாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக ஒரு கிளைண்ட்டை பேசி ஈஸியாக வாங்க வைக்கிறதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டிங் பொறுத்தவரை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் வேணும், நீங்கள் வந்து பார்த்தோம்னா அதாவது ரொம்ப படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓரளவு நீங்கள் கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்டிவாக பேச தெரியும், ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபீல்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னா ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் உங்களுக்கு. இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ப்ராடக்ட்டே வந்து பார்த்தா டிஜிட்டலாக வந்து பார்த்தா வாங்க வைக்கிறதுக்கு பேர் உங்களுக்கு. டிஜிட்டல் அப்படின்னா ஒரு இமெயிலாக இருக்கலாம், உங்களுக்கு ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டலாக ஒரு கம்ப்யூட்டர் வயா வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க. இது கொஞ்சம் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எப்படி வந்து ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது, எந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான சோசியல் மீடியா யூஸ் பண்ணலாம், அதில் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், இதை பற்றிலாம் ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே வந்து பார்த்தா ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண வைக்கிறது தான் மார்க்கெட்டிங் அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்தா ஒரு கிளைண்ட்டை பேசி நீங்கள் வாங்க வைக்கிறது. இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா டெக்னிக்கலாக கம்ப்யூட்டர் வயா நீங்கள் வந்து பார்த்தா ஒரு சோசியல் மீடியா இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டையும் ஒரு பாலிசியோ இல்லை ஒரு ஸ்கீமையும் சேல் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா பிபிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. பிபிஏ இன் மார்க்கெட்டிங் இருக்குது, பிபிஏல வந்து பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது உங்களுக்கு. பட் இந்த பிபிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நிறைய காலேஜில் இருக்காது, எங்கேயாவது ஒரு சில காலேஜில் அது நேஷனல் லெவலில் தான் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிபிஏ மார்க்கெட்டிங் எடுத்துகிட்டு நீங்கள் எம்பிஏ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சில காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரியாக படிக்கணும் அப்படின்னா ஒரு பிபிஏ ப்ளஸ் எம்பிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம்னா வேறு ஏதாவது ஃபீல்டு எடுத்து படிச்சிக்கிங்க, பட் இந்த ஃபீல்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இது ரெலவெண்ட்டாக நிறைய பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிப்ளமோ கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. ஒரு டிகிரியாக வேணும், ஒரு யூஜியாக வேணும், பிஜியாக வேணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிபிஏல மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. பட் பிபிஏல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு மோஸ்ட்லி எந்த காலேஜிலுமே இருக்காது உங்களுக்கு. எம்பிஏல மார்க்கெட்டிங் வந்து நிறைய காலேஜ்லேயே இருக்குது உங்களுக்கு. எம்பிஏல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு
தமிழ்நாட்டில் ஒரு சில காலேஜில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இதை பற்றி டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. எம்பிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி, இல்லை எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் பற்றி கூட அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கோர்ஸ் அப்படின்னா ஒரு யூஜி பிஜி வேணும் அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணால் போதும், பட் நான் வேறு ஃபீல்டில் போயிட்டு இந்த ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ரிலவெண்ட்டாக டிப்ளமோவோ பிஜி டிப்ளமோவோ இல்லை சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இன்ஸ்டியூட்டில் நிறைய காலேஜில் இது ரிலவெண்ட்டாக நிறைய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேச தெரியும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க கோர்ஸாக உங்களுக்கு. ஏன்னு பார்த்தா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அதே நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா டெக்னிக்கலாக வந்து நல்ல ஒரு அப்டேட்டடாக இருப்பீங்க. அதனால எல்லா ஏரியாவிலுமே வந்து பார்த்தா ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை பேங்கிங் ரெலவெண்ட்டான ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸ் ஃபினான்ஸ் இது மாதிரி எல்லா ஃபீல்டுமே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எப்பயுமே டிமாண்டில் இருக்க ஃபீல்ட் தான் உங்களுக்கு. ஸோ இன்ட்ராக்டிவாக பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபீல்டாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாப் ஏரியா வந்து பார்த்தாச்சு எப்பயுமே டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தாச்சு. பட் உங்கள் ஸ்கில் தான் வந்து பார்த்தா டிமாண்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும், இல்லை ஒரு டிப்ளமோவோ இல்லை சர்டிஃபிகேட்டோ முடிஞ்சாலே உடனே வந்து நீங்கள் ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும், ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசணும், அப்போ தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை பார்த்தா நீங்கள் எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுறதை விட எம்பிஏ மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எம்பிஏ மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ ஹெச்ஆர், எம்பிஏ ஃபினான்ஸ், எம்பிஏ வந்து பார்த்தோம்னா ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரினா 4 ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு தான் மற்ற எம்பிஏ ஸ்ட்ரீமை விட கொஞ்சம் அதிகப்படியாக டெக்னிக்கலாக ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எம்பிஏ மார்க்கெட்டிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்ட்டான ஜாப்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு ஐபிபிஎஸ் கீழே எஸ்ஓக்கு கீழே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கும் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக கொடுப்பாங்க. எப்படி வந்து பார்த்தா அந்த பேங்க்கோட பாலிசிலாம் நம்ம செல் பண்ண வைக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்கலாக யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான டாபிக் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒர்க்கும் அது ரெலவெண்ட்டாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எப்பயுமே எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை விட எம்பிஏ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நிறைய பேங்க் ரெலவெண்ட்டான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு எம்பிஏவோட மார்க்கெட்டிங்கும் எம்பிஏவோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே இதை பற்றி ஐடியா வந்து நம்ம பார்த்துட்டோம். எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸில் இந்த இமெயில், சோசியல் மீடியா இது ரெலவெண்ட்டாக இருக்கும், இ-காமர்ஸ் அது ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே எம்பிஏவோட மார்க்கெட்டிங் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னால் என்னது, அக்கௌண்ட்ஸ்னால் என்னது, எப்படி வந்து நார்மலாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எப்படி வந்து கிளைண்ட்டை இன்ட்ராக்டிவாக பேசுறது, ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டாபிக்ஸ் வரும் உங்களுக்கு. இதுவே எம்பிஏவோட மார்க்கெட்டிங் பொறுத்தவரையும் ஜென்ரலான டாப்பிக்கும் வரும். ஒரு பேப்பர் எம்பிஏவோட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு பேசிக்காக ஒரு நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு எம்பிஏ மார்க்கெட்டிங் எடுக்கிறவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக ஒரு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் பொறுத்து சிலபஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காமனாக இந்த மாதிரியான சிலபஸ் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா எம்பிஏலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோவோ பிஜி டிப்ளமோவோ மார்க்கெட்டிங் எடுக்கலாமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கலாமா, ரெண்டுக்கு என்ன பண்ண டிஃப்ரென்ஸ், என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, சிலபஸ் வைஸாக என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.